இதுல வராது. இதுலதான் வரும். எங்க மடுவ காணா? மொத்தமா பால் கறந்து எல்லாம் வத்திருச்சா? ஐயோ உதச்சிருச்சு. இந்த மாட்டுக்கிட்ட பால் கறக்க போனேன், உதச்சிருச்சு. இதுல எப்படியா பால் வரும்? ஏன் இன்னைக்கு என்ன லீவா? இது பசுமாடே இல்ல, காளை மாடு. நல்லா பாரு. ஆமா ஆமா, உனக்கு தூக்க கலக்கத்துல பசுமாடு எது காளை மாடு எதுன்னு வித்தியாசம் தெரியல. அப்ப நம்ம பசுமாடுங்க. ஆமா, நம்ம மாடு எங்க? வேற எவனாவது ஓட்டிட்டு போயிட்டானா? என்ன வேணும்? மாடு வேணும். அதுக்கு சண்டைக்கு போயா? நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். ரொம்ப திமிரியா உனக்கு? என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க வந்தா ரொம்ப கோவிச்சுக்கிறீங்களே. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? அப்ப ஒரு வீடு கூட என்ன சார் இது? எல்லாரும் நாடிய வச்சுதான் ஜோசியம் பார்ப்பாங்க, நீங்க பீடிய வச்சே ஜோசியம் பாக்குறீங்க. பேர் என்னையா? எங்க ஊர்ல மாட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறது இல்லைங்க. மாட்டோட பேர்ல உன் பேர் என்ன? என் பேரை கேக்குறீங்களா? பாலுச்சாமி. எல்லாரும் பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்க. சார் இப்படி அடிச்சுக்காதீங்க சார், மண்டோடு நெளிஞ்சிட போகுது. அது எனக்கு தெரியுங்க. அது ஏன் மண்டை? அது சரி. மாடு காண போக யாரா இருந்தீங்க? நான் என் மண்டை. இது என்ன சார் குழப்பறீங்க? நானும் என் சம்சாரமும் இருந்தோம். அடையாளத்தை சொல்லியா? சிகப்பா அழகா இருக்கும் சார், தங்க மாதிரி தக தகன்னு இருக்கு சார். கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்தது. கொழு கொழுன்னு இருக்கும். முன்னால 2 கொம்பு இருக்கும், வலது கொம்புல மச்சம் இருக்கும். நீங்க ஏன் சார் அழுகுறீங்க? உங்க வீட்டுல ஏதாவது மாடு கீடு காணாம போச்சா? பால்சாமி, நீ சொல்ற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் எழுதுனா என் வேலையும் போயிடும், உன் பசுவும் போயிடுயா. என்ன பால் இருக்கு, மாட்டை காணோம். வாங்கிட்டியா? என்ன இந்த பக்கம்? என்ன கிட்டி? ஒண்ணு இல்லையா, உங்க ஊர்ல பால்சாமி ஒருத்த மாடை காணும்னு ரிப்போர்ட் பண்ணா, அதான் பாக்கலான்னு வந்தேன். என்னது? இந்த ஊர்ல மனுஷனே காணாம போனா மாட்டை பத்தி பெருசா சொல்றீங்களா? என்னையா சொல்ற? மனுஷனை காணோமா? ஆமா ஏட்டையா, இந்த வேலுங்கிற பையல காணல, மாடு காணா போது அவனையும் காணோம். மாட்டை காணோம், வேலை காணோம், வேலை காணோம், மாட்டை காணோம். அரே சைத்தான், வழக்கமா பொண்ணுங்க பின்னாடி போவ, இன்னைக்கு நம்ம பின்னாடி வர. உன் பின்னால எவன் வருவான்? கோழி பின்னால தான் வந்த. நம்ம கிட்ட கோழி இருந்தா மொப்பம் பிடிச்சிருவியே. போன வாரம் நம்ம வீட்டுல பிரியாணி துண்ணிய எப்படி இருந்ததோ? மறப்பனா? என் வீட்டு கோழியை திருடி எனக்கே பிரியாணி பண்ணி போட்டிய, அதை தின்னு விட்டு நான் கோழியை காணும்னு ஊரெல்லாம் தேடி காடு மூடலாம் தேனையா. கடைசியில உன் வீட்டுக்கு முன்னால என் கோழி ரெக்கை கடந்தது கண்டுபிடிச்சேன். ஆமா, இதே எங்க திருண்ண? சந்தையிலே. சந்தையில திருடிட்டியா? கூட்டமா இருக்குமே. அரே துடு கொடுத்து வாங்கினேன். துடு கொடுத்து வாங்கினியா? அப்ப சைக்கிள் கடை வித்துட்டியா? என்ன நினைச்சுக்கிறேன்? இந்த பஞ்சர் பாஷா பத்தி உனக்கு தெரியாது. எங்கெங்க எப்பப்ப கேப் இருக்குதோ அங்கெல்லாம் சொல் தட்டி பஞ்சர் போட்டு சம்பாதிப்பான். நம்ம வீட்டுக்கு பிரியாணி தர வரியா? நம்ம கேள்வி கேட்பான், நீ பதில் சொல்றான். ஓகே. கோழி முன்னாடி வருமா, முட்டை முன்னாடி வருமா? கோழி தான் முன்னால வரும். எப்படி? முட்டை தான் பின்னால வருதே. வா வா வா. கலே என்ன அறிவி பண்ணு. முட்டையில இருந்து கோழி வருமா, கோழியில இருந்து முட்டை வரும்? கோழியில இருந்தும் முட்டை வரும், முட்டையில இருந்தும் கோழி வரும். முட்டையில இருந்து குஞ்சு தான் வரும். குஞ்சு பெருசானா கோழி. நம்ம கிட்ட ஒரு குஞ்சு இருக்குது, பெருசாகட்டும். என்ன பண்ண போற? அறுத்துருவேன். கண்ணம்மா ஹரி கோரி மேரி பியாரி. போடா போடா, நான் மட்டும் இருக்கையா? கண்ணம்மா படா கண்ணு கண்ணம்மா, உன்னை காணாத கண் இல்லையே. பிரியாணி சொன்ன வரியா? அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஒண்ணு வேணையா? உன் சைக்கிள் கடைக்கு போயிருந்தேன், நீ அங்க இல்ல. இந்த உன் 10 ரூபாய் துட்டு ஒண்ணு வேணாம். நீ கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் உன் பையன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான்.
என்னையா சொல்ற? அரே உன் தம்பி இல்ல வேலு இப்பதான் வந்து நீ கொடுக்க வேண்டிய எல்லா துட்டையும் கொடுத்துட்டு போயிட்டான். அதுலதான் இந்த 2 சேவல் வாங்கினேன். என் தம்பி வந்துட்டானா? பாய் வேலு பாத்தியா? வேலு பார்த்தேன். எங்க? முருகர் கையில. முருகர் கையில. கண்ணம்மா வேலு பாத்தியா? கண்ணம்மா வேலு? கண்ணம்மாவை நான் அடிக்கடி பாக்குறேன் கனவுல. ஆனா வேலுதான் பார்க்க முடியல. போயாங்க. அரே சைத்தான். என் தம்பிக்கு எந்த குறையும் வராம அவன் சந்தோஷமா தீர்காயுசா இருக்கணும். அம்மா தாயே, எனக்கு மட்டுமே வேண்டிட்டு இருக்கிற எங்க அக்கா எப்போதும் சந்தோஷமா வாழணும். இந்த அக்காவை விட்டு என்னைக்குமே பிரியாம இந்த தம்பியும் வாழணும். எவ்வளவு நிலமும் நம்மளுக்கு சொந்தமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லக்கா? நாம எல்லாம் உரிமை கொண்டாடுறதுக்காக பிறக்கலடா, உழைச்சி பிழைக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். ஓஹோ, இந்த வந்துட்டேன். கண்ணம்மா, உன்னை யார் அங்க போய் வேலை செய்ய சொன்னது? ஏன்? நான் தான். ஏண்டா, நான் ஒருத்தங்க மேல் பார்வை பார்த்துருக்கு தெரியலையா? எனக்கு மேல நீ சட்டம்பளி ஆயிட்டியா? யார் எங்க நின்னா என்ன? உனக்கு வேலை நடந்தா சரிதானே? யார் யார் எங்கெங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போடா. நீ என்ன வேலை பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது? செய்யற வேலை பார்க்காம வேலை செய்யற பொம்பளைங்களை இப்படி அப்படியே பாக்குறது எனக்கு தெரியாது நினைச்சியா? என்னடா ஒரு மாதிரியா பேசுற? நீ என்ன பெரிய இவனா? ஐயோ அடிக்கிறா அடிக்கிறா, காப்பாத்துங்களா? ஐயோ ஐயோ, ஒண்ணும் தெரியாது என் புருஷனை நீட்டி அடிக்கிறானே படுபாவி. தைரியம் உனக்கு? என் புருஷனே கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியா? நானா பார்த்து உங்களுக்கு சொல்றதுனால தான் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது. இல்லன்னா பட்னியா கிடக்க வேண்டியதான். என்னைக்கு நீ என்ன கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியோ இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. போடா போடா. உன்ன மாதிரி பொறுக்கிக்கிட்ட நானும் வேலை பார்த்து என்னங்க நீங்க வேடிக்கை பாக்குறீங்க? குனிஞ்சு வேலை செய்யுங்க. குனியடி. வேலு 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 வேலு. பாட வேலு. அதுக்காக கோவப்பட்டு சண்டை பிடிச்சா நஷ்டம் அவங்களுக்கு இல்ல, நமக்கு தான். அதை தெரிஞ்சுக்க. அதுக்காக அந்த பையன் உன்னை முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஏன் அருவாளை எடுத்துட்டு போய் அவங்கள சீவிப்பட போடா போக்கத்தவன. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்க எல்லாம் போய் வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல. வேலை செய்யாம உட்காந்து சாப்பிடுற மாதிரியா நம்ம ஐயனும் ஆத்தாளும் நம்மளை விட்டுட்டு போயிருக்காக? நம்மள மாதிரி அன்னாடங்காச்சிங்க இதுக்கெல்லாம் ரோசப்பட்டா நம்ம வீட்டுல அடுப்பும் எரியாது, நம்ம வயிறும் நிறையாது. சரி சரி, அதை விட சாப்பிடுப்பா. காலையில இருந்து உன் வயிறு காஞ்சி கிடக்கும், சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒன்றும் பசிக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பசி தாங்காத பயலாச்சே. இத பாரு, இப்ப நீ சாப்பிடல, நானும் சாப்பிட மாட்டேன். ஆமா. என்ன குழம்புக்கா வச்சிருக்க? அப்படி கேளு, மணக்கிறது தெரியல. நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடு. ஓஹோ, நீயா? துரை எங்க புறப்பட்டீங்க? வேலைக்கு தான். உன்னை எவன் வேலைக்கு வச்சுக்குவான்? முதல்ல நீ வேலைக்கு வருவ, அப்புறம் அவன் அங்க பார்த்தான் இங்க பார்த்தான்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிதடிக்கு வருவ. நீ வேணாப்பா. ஐயா, இனிமே என் தம்பி அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். இவனும் வேலைக்கு வரட்டும். இந்த பாரு கண்ணம்மா, அவனுக்காக நீ பறிஞ்சு வச்சிருந்த நீ வேலைக்கு வேணாம். ஏன்? நீ 2 பேரும் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா உட்காந்துங்கிறதுக்கு? ஐயா தயவு செஞ்சு. பார், சொல்றத சொல்லிவிட்டேன். நீ வேலைக்கு வர்றதும் வராதும் உன் இஷ்டம். என்ன அங்கடி வேடிக்கை பாக்குறீங்க? போங்கடி வேலைக்கு. ஒண்ணு நான் போயிட்டு இதுக்கு போய் மூஞ்ச உம்மனி வச்சுக்கிட்டு இருக்க. நீ வீட்டுல போயிரு, சாயங்காலமா சினிமாக்கு போலாம்.
மில்ல வேலை பாக்குற பொண்ணுங்களா இளமையா அழகா கொழுகோன்னு இருக்கணும். சரி தெரியுதா? அச்சி ஒண்ணும் இல்ல, உடனே முந்திக்குவிய. பாத்துக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேங்க. பல்ல காட்டாத. இந்தா ஐயா, இந்தாயா பணம் வந்துருச்சுல, நான் பாத்துக்கிறேங்க. போ விட்டா பூந்துருவியா, ஓடி. யாரா பொன்னுசாமிங்கிறது? ஏங்க நான் தான். என்னடா என்ன அடையாளம் தெரியல? நான் தான் சவுந்தரராஜன். எப்படி இருக்க? இல்லடா பக்கத்துல மாத்தலாம் இருக்கேன். சரி உன்ன கையோட பாத்துட்டு போலாம். உட்காரு உட்காரு உட்காரு. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுடா. சுமாரு ஏடா ரைஸ் மில் எல்லாம் பொம்பளைங்களா வேலைக்கு வச்சிருக்க? பாத்துருவிய பாக்காம பேருக்கு 2 ஆம்பளைங்களை வேலைக்கு வச்சுக்கிறது இல்லையா? என் உயிர் எடுக்கிறதுக்கா? ஒழுங்கா வேலையை செய்ய மாட்டாங்க. நமக்கும் கண்ணுக்கு குளிச்சா இருக்காது இல்ல? கிராமத்துல இருக்கதாண்டா உண்மையான அழகு. பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இங்க வந்துட்டு எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு. ஆமா, என்ன சாப்பிடுற? ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். குடிக்கிறதுக்கு ஜில்லுன்னு தண்ணி வேணும். தண்ணி தானே? கண்ணமா, செம்ப கழுவிட்டு தண்ணியை கொண்டா. வேமாவா, அவசரப்படுத்தாது. குடுமா ஐயா, கையில கொடு. இதுதான் கை. இருந்து செம்ப வாங்கிட்டு போகல. நல்லா இருக்கு. எது? சொம்பு. இந்த யாரா? பேரு கண்ணமா. நல்லா இருக்கல? விஷயத்துக்கு எப்படி? ஐயோ, நெருப்புப்பா, எரிச்சிருவா. நெருப்புனா தண்ணி ஊத்தி அணைச்சிட வேண்டியதானே? நீ நடக்கிற கதையை பேசுறியா? நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? ஏப்பா பண்ணா சொல்லு, நான் அப்புறமா வரேன். பொன்னுசாமி, அந்த நெருப்புல குளிர் காயும் போது என்னை பத்தி கொஞ்சம் நினைச்சுக்க. நான் சிகரெட்டே 10 வைக்க முடியல, நீ குளிர் காயணுங்கிற. சரி, சாப்பாடு பாடுன்னு சொல்லிட்டல, ராத்திரி வரேன். நல்ல வெட கோழியை ஒண்ணு பார்த்து அடிச்சு வை. சொல்லிட்டேல, கோழி வருவேன், கோழி மசாலா, கோழி ஊறுகாய் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். போ. எல்லாம் முட்டை போட்ட கோழியா இருக்க, எதை அடிக்க? சூட்ல ஒன்றும் தெரியாது. என்னையா காணாத கண்ட மாதிரி மடுவையா பாத்துட்டு இருக்க? ஒரு விசேஷம் பாத்தியா? மாடு முன்னால சாப்பிடுது, பின்னால பால் கொடுக்குது. நாமளும் முன்னாலதான் சாப்பிடுறோம். சும்மா பேசிட்டே இருக்காத, நான் பால் கறந்துட்டு இருக்கேன்ல. நானும் சேர்ந்து கறக்கட்டுமா? 2 பேரும் சேர்ந்து கறந்தா வத்திரும். வத்தி போற மடுவா அது? கறக்க கறக்க ஒரு காமதேனு வாச்சே. சரி சரி, வீணா பேசிக்கிட்டு இருக்காம கறந்த பால் அப்படியே காய்ச்சி அதுல பணங்கள் கண்டும் பேரிச்சம்பளம் போட்டு கொண்டு வா. எதுக்கு? குழந்தை பிறக்கணுமே, அதுக்கு. அதுக்குதான் நான் விரதம் இருக்கனே. அப்ப நான் என்ன பண்றது? நீங்க தனியா விரதம் இருங்க. நான் தனியா விரதம் இருந்து இவ தனியா விரதம் இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? ஐயோ, கல்லுங்கல்லும் மோதனாத்தானே நெருப்பு வரும். இவ தனியா நெருப்பு உண்டாக்க பாக்குறாளே, எப்படி? ஐயோ ஐயோ, மெதுவா மெதுவா. ஆஹா, ஐயோ என்ன சுகமா இருக்கு. என்னையா காயப்பட்டு கிடக்குது? பேசாம 10 போட்டுட்டு வீட்டுல கிடக்கலாம்ல, ஏன் இங்க வந்த? என்னது? நான் இங்க வந்து மேற்பார்வை பார்க்கலன்னா என்ன ஆவறது? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வலி வலி. உனக்கா நான் கூட்டி போறேன், எனக்கா நீ கூட்டிட்டு போயிருக்கியா? வாயா பால்சாமி, இப்பதான் வர்றத? உனக்கு நேர காலமே கிடையாதா? பசுவுக்கு பகலே போதுமையா? இப்ப என்னால முடியாது. உடனே எவையா கேட்டான்? விட்டா 30-40 தாங்கும் போல் இருக்க. இங்க பாரு, சோர்ந்து போய் கிடக்கு. இதுவா சோர்ந்து போயிருக்கு? இந்த சோர்வை போக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன? இந்த நாத்து அடிக்குது, என்ன கலக்கி கொடுக்குற? இவ புரியுதா? கேட்கவே முடியல. எப்படி கேட்கும்? இப்படி கட்டிக்கிட்டா இப்ப புரியுதா? ஏயா அடிக்கிற? நீதான் முன்னால இந்த விஷயத்தையும் பொட்டாட்டிக்கிட்ட சொன்னியா? அவள் நாளா என்ன தூங்க விடாம போயிட்டாள. ஓஹோ, முயற்சி பண்ணிருக்கு. சுத்துமுத்து 7 கிராமத்துல இந்த பஞ்சர் பாச கடை விட்டா வேற எவன் கடையா இருக்குது?
24 மணி நேரம் பிளைட் மாதிரி பறந்த அந்த சைக்கிள படுக்க வச்சிடியா பாவி. என்னடா சிரிக்கிறீங்க கத்மாலம்? இது பெண்டா, ஏக் பெண்டா, தோ பெண்டா, பூரா பெண்டு. கண்ணம்மா தொடாதே, முருகை அறுத்துற மாதிரி அறுத்துருவேன். உன் தம்பி என்ன வேலை செஞ்சுக்கிறான் பார். இதுக்காக என் தம்பியை கட்டி போடணுமா? அப்படி என்ன பெருசா என் தம்பி தப்பு பண்ணிட்டா? அவுத்து விடு. உன் தம்பி மேல கை வச்சு நம்ம கை எங்கெங்க படும் தெரியாது. உன் தம்பி என்ன காரியம் பண்ணான்? இது சாதாரண சைக்கிள். படுடா படுக்கும், நில்லுன்னா நிக்கும், மேல ஏறி உக்காந்தா அப்படியே பறக்கும். இப்ப ஏற்பட்ட சைக்கிள உன் தம்பி அக்கு வேற ஆணி வேற பிச்சுட்டான். இந்த சைக்கிளோட விலை என்ன தெரியுமா? 999. அதாவது 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அரே ஓ சாம்பா கபர்தா டீகே. இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ண என்ன செலவாகும் தெரியுமா? 99, அதாவது 99. 100 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அதை கொடுத்துட்டு உன் தம்பியை தள்ளிக்கிட்டு போ. டீகே சாய் சட்டை. அம்புட்டாவுமா? அதுக்கு நான் எங்க போவேன்? எங்க வேணாலும் போ, நமக்கு தேவை பைசா. பைசா கொடுத்துட்டு தள்ளிட்டு போ. என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, 10 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தினசரி வேலை செஞ்சு கடன் அடைச்சிடுறேன். தயவு பண்ணுங்கய்யா. ஒரே ஒரு வேண்டிய புள்ள, நீ சொன்ன செய்வன் தெரியும். உன் தம்பி அழைச்சிட்டு போ. சல். கண்ணம்மா आओ, 1 मिनट इधर आओ. आओ जल्दी आ. கண்ணம்மா திக்கா அச்சி லக்தி. மீதி பணத்தை திருப்பி கொடுக்கவே வேண்டாம். நீ மட்டும் சரின்னு சொன்னா அதை அப்படியே கழிச்சுக்கலாம். புரியல? உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எவ்வளவோ இருக்கு. சரியா? இத பாரியா, வார்த்தை அளந்து பேசு. இன்னும் 2 நாளுக்குள்ள உன் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. तेरे मेरे बीच में ऐसा एक बंधन अनजाना. யோ, என்ன அது வெள்ளிக்கிழமை எதுமா காலம் காத்தால? எனக்கு பால் வேணும். என்கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? மாட்டுக்கிட்ட போ. நானா? பின்ன என்னையா, தினம் தினம் நான் தான் பால் கறக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ கறவேன். யாராவது இல்ல கறவேன். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போக